பல விதமா மீன் குழம்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி வறுத்தரைச்ச மீன் குழம்பு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய் லைட்டா வறுத்துட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் லைட்டா வறுத்துட்டு, 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் உப்பு, தண்ணிக்கு பதிலா ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய கரைச்சி ஊத்தி நைஸா அரைச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்ச மசாலா, கொஞ்சமா தண்ணி. பக்குவமான மீன் குழம்புக்கு சில டிப்ஸ். மீன் குழம்பு கரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியா கரைக்கணும். மீன் போட்டு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் நீத்து தண்ணி ஆயிடும். ஹை பிளேம்ல லோ பிளேம்ல கொதிக்க கூடாது, மிதமான தீயில தான் கொதிக்கணும். குழம்பு கொதிக்கும் போது மூடிய போட்டு காத்து போகாம டைட்டா மூடாம கரண்டியை வச்சு நீத்த மாதிரி மூட்டினீங்கன்னா மீன் உடையாம நல்ல டேஸ்டா இருக்கும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, மேக்ஸிமம் 8 to 10 நிமிஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. நீங்க சுமாரா வச்சா கூட ஆகா ஓகோன்னு அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.